2026 எப்படியாச்சும் ஆட்சி அதிகாரத்தை திரும்ப பெறணும்னு பெரும் கனவோட கள வேலைகள்ல தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக. இந்த நிலையில தான் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துல நடைபெற்று வர மக்களவை தேர்தல் தோல்வி குறித்தான 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் எடுப்ப பழனிசாமி அனுமதிக்காதது நிர்வாகிகளுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. 2024 மக்களவை தேர்தல்ல அதிமுக படுதோல்வியை சந்திச்சதை அடுத்து கட்சியை ஒன்றிணைக்கணுங்கிற அந்த கட்சி சீனியர்ஸோட குரல்கள் வலுக்க ஆரம்பிச்சது. இந்த நிலையில தான் நீண்ட காலத்துக்கு பிறகு மாவட்ட வாரியா நிர்வாகிகளை அழைச்சு ஆலோசனையில ஈடுபட தீர்மானிச்சாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முதற்கட்டமா கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் மாவட்ட வாரியா அதிமுக மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு இருந்த அதிமுக வேட்பாளர்களை அழைச்சு தேர்தலில் தோல்விக்கான காரணம் மற்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாங்கிறத குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்துல பாமக, நாம் தமிழர் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாம்னு அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொன்னதா தகவல்கள் வெளியாச்சு. அதனால வர இருக்க சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பா வலுவான கூட்டணியை அமைக்கும்னு உறுதி கொடுத்தாரு பழனிசாமி. அதோட கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் இணைந்து ஒற்றுமையா வேலை பார்க்கணும்னு அட்வைஸ் பண்ணாரு பழனிசாமி. இந்த நிலையில தான் கடந்த ஜூலை 24ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியா நிர்வாகிகளை அழைச்சு 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி வராரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துல நடந்து வர இந்த ஆலோசனை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த நிலையில ஆரணி, தென்காசி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி நிர்வாகிகள் குரல் எழுப்பியதா தினமலர் நாளிதழ்ல செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஆரணி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தப்போ அதிமுக நிர்வாகி போலூர் ராஜன் என்பவர் அந்த மாவட்ட அதிமுக செயலாளர் ஜெயசுதா மேல சில குற்றச்சாட்டுகளை முன்வச்சதா கூறப்படுது. ஆனா அதுக்கு தனிநபர் தாக்குதல் கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சதை அடுத்து பேசுறதுக்கு தானே கூட்டம்னு பொதுச் செயலாளரிடமே எதிர்கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த அதிமுக நிர்வாகி. இதனால பழனிசாமி ஷாக்காக அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி குறுக்கிட்டு, ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்களா, பொதுச் செயலாளர் உட்கார சொன்னா உட்காருங்கன்னு அறிவுரை கூறியிருக்காரு. இதனால மாவட்ட செயலாளர்கள் மேல இருக்க அதிருப்திகள் குறித்து குற்றச்சாட்டை முன்வைக்கவே கூடாதான்னு அப்செட் ஆகி இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள். இது ஒரு புறம்னா, தென்காசி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கிட்ட தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டிருக்காரு எடப்பாடி. ஒரே சமூகத்தை சேர்ந்த ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமியை களமிறக்குனதாலதான் ஓட்டுகள் சிதறிச்சு, அதிமுக வேட்பாளரை களமிறக்கி இருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்னு பதில் சொல்லியிருக்காங்க அந்த நிர்வாகிகள். தென்காசி அதிமுக நிர்வாகிகளோட இந்த பதிலுக்கு ரெட்டை இலை சின்னத்துல தான் கிருஷ்ணசாமி போட்டியிட்டாரு, நீங்க ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு நிர்வாகிகளை டார்கெட் பண்ணியிருக்காரு எடப்பாடி.